நீதிமொழிகள் புஸ்தகத்துல 13:12 வேத வசனம் சொல்லுகிறது, நெடு நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். மனிதர்கள் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஜீவன் வேற, எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் வேற. ஏனென்றால் எனக்குள்ளாய் தேவன் தந்தது நித்திய ஜீவனா இருக்கிறது. அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நடைப்பினம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நடைப்பினம் என்று சொன்னால் என்ன? அவள் ஜீவனோடு இருக்கிறவள் தான். ஆனால் என்ன, ஒரு காலகட்டத்துல அவள் ஏதோ ஒரு விஷயத்துல சோர்ந்து போய், ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுடைய வாழ்க்கை முடங்கி போய் அவர்கள் எழும்பாதபடிக்கு அது உட்கார வச்சிரும் பாருங்க. அவர் ஜீவனோடு இருப்பார்கள், ஆனால் அவள் ஜீவன் அற்றவர்கள் போல் இருப்பார்கள். காத்திருக்கிற அந்த காத்திருப்புக்கு அப்புறமா கிடைக்கிற ஒரு பலன். ஆமா, வெயிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a great experiences. நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவன் செய்வார் என்று காத்திருக்கிற ஒரு ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் வித்தவுட் சைன், எந்த அடையாளம் இல்லாம, எந்த அறிகுறி இல்லாம நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறோம் என்றால், நான் சொல்றேன், உன் நடைப்பினமான வாழ்க்கை மாறுகிறது. இன்றோடு உன் நடைப்பினமான வாழ்க்கை மாறட்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை நடைப்பினமா இருக்கிறதா? நான் சொல்றேன், அதுக்குள் ஜீவனை நான் பேசுகிறேன். Come on, receive it in the name of Jesus. ஜீவன் வருவதாக. ஓ, உன் நடைப்பின வாழ்க்கை மாறட்டும் in the name of Jesus.